புதுசாக கல்யாணமாகி குழந்தை பெற்றுக்கலான்னு ஐடியாவில் இருக்கிறீங்களா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கல்யாணங்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே சில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி க்யூர் பண்ணுறதுன்னா, குழந்தை பெற்றுக்கிட்டாலே அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் சரியாக போயிடும்னு சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்களா? ஒன்றும் இல்லைப்பா, அந்த பொண்ணு இப்படி தான் பேசுவா, ஒரு குழந்தை பிறந்தா தானாக மாறிடும், 2 குழந்தை பிறந்தா தானாக மாறிடும் அப்படின்னு உங்கள் சொந்த பந்தம்லாம் சொல்கிறாங்களா? அப்படின்னு கேட்டு நீங்கள் குழந்தை பெற்றுக்கலான்னு இருக்கிறீங்களா? அது மிக மிக ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு மிஸ்கன்செப்ஷன். உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அதை 2 பேரும் மனமிட்டு பேசி தான் நீங்கள் இதை சரி பண்ண முடியும். அப்படி பேசி சரி பண்ணாமல் அது இந்த பொண்ணு நான் நினைக்கிற மாதிரியே மாறுவா, இந்த பையன் நான் நினைக்கிற மாதிரியே மாறிடுவான், இதுக்கு இப்போதைக்கு எங்களுக்குள்ள ஒரு பிடிமானம் இல்லை, ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறம் அந்த பிடிமானத்தால சரியாக போயிடும்னு தயவு செஞ்சு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா குழந்தை வந்தாலும் சரி யாரும் மாற்ற மாட்டாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும். கண்டிப்பாக அவங்கவுங்க மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் அதை பேசி ஒரு மியூச்சுவலாக ஒரு பாயிண்டில் அரைவ் ஆகணும். அது வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதை பற்றி திங்க் பண்ணுங்க. ஏன்னா குழந்தைன்னு வந்ததுக்கப்புறம் அது மினிமம் ஒரு 20 இயர்ஸ் ப்ராஜெக்ட். அந்த குழந்தைய ஆளாக்குற வரைக்கும் நீங்கள் சேர்ந்து தான் இருக்கணும். சேர்ந்து இல்லைன்னா அந்த குழந்தைக்கு சமுதாயத்தில் என்னதான் நீங்கள் கொடுத்தாலும் சரி, அம்மாவோட அன்போ அப்பாவோட அன்போ கிடைக்கலன்னா அது சமுதாயத்து மேலேயே ஒரு வெறுப்பாகவே வளரும். ஒரு மிகப்பெரிய டிப்ரெசிவான ஸ்டேட்லையும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லையும் எல்லாருக்கும் அப்பா இருக்கு, எனக்கு மட்டும்தான் அப்பாவே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடவே அந்த குழந்தை வளரும்போது அந்த குழந்தை சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை அந்த குழந்தை வந்து சந்திக்குது. ஸோ அதனால் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் 2 பேருக்கும் சரியாக வருமானு நீங்கள் கம்ப்ளீட்டாக பேசி அழைச்சி ஆராய்ஞ்சு டைம் கூட எடுத்துக்கோங்க. ஆனால் சீரியஸாக நீங்கள் மட்டும் அந்த முடிவை மட்டும் சீரியஸான முடிவை விளையாட்டாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. அவங்கள மாற்றிடலாம் குழந்தை பெற்றுட்டா அப்படின்னு குழந்தைய ஒரு ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணி ஜெயிச்சிடலான்னு நினைக்காதீங்க. அதில் வந்து மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறையா விஷயம் ஃபேமிலியில் போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.